முற்றிலுமாக ஒரு மாறுபட்ட உணர்வை தருகிறது. அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை என்று நாம் திரும்ப திரும்ப சொல்வதனுடைய ஒரு சாட்சியமாக வைகோ நம்முடைய கவிக்கோ அவர்கள் இருக்கிறார் என்பதற்கு இந்த அரங்கமே ஒரு சாட்சி. அப்படி பார்க்கிற போது இதை ஏன் நான் சொல்கிறேன் என்று சொன்னால், இது வேற்றுமைகளின் காலம், இது பிரிவுகளினுடைய காலம். அப்படிப்பட்ட நிலையில் ஒரு ஒன்றுபட்ட உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கவித்துவ தளம், ஒரு தத்துவ தளம், ஒரு வாழ்வியல் தளம், இதை கவிக்கோ அவர்கள் ஒரு நீண்ட தன்னுடைய இலக்கிய பயணத்தில் தொடர்ந்து முன்னெடுத்து வந்திருக்கிறார். அது நமக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கிறது என்பதுதான் இந்த சபை நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. கவிக்கோ அவர்களை பற்றி நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் பேசலாம். இங்கு இந்த ஆவணப்படத்திலும் பேசப்பட்டிருக்கிறது, இந்த அவையிலும் பேசப்படுகிறது. நான் இந்த ஆவணப்படத்தை பற்றி முதலில் சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். மிக மிக அற்புதமாக எடுக்கப்பட்ட ஒரு படம் என்பதை இங்கு பார்க்கிற போது மிக தெளிவாக உணர முடிந்தது. இதை நான் இங்கு இந்த மேடைக்காக நான் சொல்லவில்லை. மாறாக சென்ற ஆண்டு நாங்கள் ஒரு திரைப்பட விழா நடத்தினோம். எழுத்தாளர்களை பற்றி எடுக்கப்பட்ட திரைப்படங்கள், பெரும்பாலும் தமிழ் எழுத்தாளர்களை பற்றி எடுக்கப்பட்ட குறும்படங்கள், அதே போல் சில பிற மொழி படங்கள், இந்திய மொழி படங்கள், இதையெல்லாம் கொண்டு நாங்கள் எங்களுடைய சென்னை மாவட்ட மைய நூலகத்தில், தேவநாய பாவனர் நூலகத்தில் தேசிய நூலக வார விழாவை ஒட்டி ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அந்த விழாவை நடத்தினோம். 40 படங்களை திரையிட்டோம். இங்கே ஐயா வைத்தியநாதன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். தினமணி தான் அதை பற்றி விரிவான செய்திகளை எல்லாம் அந்த திரைப்பட விழாவை பற்றி எழுதினார்கள். அதே போல் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிண்டு போன்ற இதழ்கள் எல்லாம் இந்தியாவிலேயே எழுத்தாளர்களை பற்றி இப்படிப்பட்ட ஒரு திரைப்பட விழா நடந்ததே இல்லை, இதுதான் முதல் முறை என்றெல்லாம் அவர்கள் குறிப்பிட்டு எழுதினார்கள். ஆனால் தமிழில் எடுக்கப்பட்ட பல எழுத்தாளர்களை பற்றிய திரைப்படங்களை பார்த்தபோது எனக்கு ஏராளமான குறைபாடுகள் இதில் தெரிந்தன. ஒளி அமைப்பு, எடிட்டிங், எல்லாவற்றிலுமே ஒரு ஒரு ரொம்ப போதாமைகள் நிறைய இருந்ததை பார்த்தேன். இவ்வளவு தொழில்நுட்பம் சாத்தியப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இதைவிட நன்றாக எடுத்திருக்கலாமே என்கிற ஒரு உணர்வு மேலிட்டு கொண்டே இருந்தது. பல படங்கள் அப்படி இருந்தன. அது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஊடகம் சார்ந்த அவர்களுடைய அனுபவத்தினுடைய வெளிப்பாடாக அவை இருந்திருக்கலாம். ஆனால் நிறைய இளைஞர்கள், மாணவர்கள் வந்தார்கள். அவர்கள் எல்லாம் சொன்ன ஒரு செய்தி தான் எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. தமிழில் நாம் பிரபலமானவர்கள் என்று கருதக்கூடிய பல எழுத்தாளர்களை பற்றி அந்த திரைப்படத்தின் வழியாக, ஆவணத்தின் படத்தின் வழியாகத்தான் அவர்கள் முதலாக தெரிந்து கொள்கிறார்கள் என்பது. அதாவது நமக்கு தெரியுது இவர் ஒரு மிகப்பெரிய கவிஞர், மிகப்பெரிய எழுத்தாளர் என்று. ஆனால் இந்த 2K கிட்ஸ், இன்றைய தலைமுறை இளைஞர்களுக்கு நாம் மிக முக்கியமான ஒருவர் என்று தெரிகிற ஒருவனுடைய பெயர் கூட தெரியவில்லை. அவ்வளவு தலைமுறை இடைவெளிகள் நாம் நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய மகத்தான ஆளுமைகளை, நம்முடைய சிந்தனையாளர்களை, படைப்பாளிகளை, கலைஞர்களை. அப்போது அந்த ஆவணப்படம் அந்த அளவிலாவது இருந்ததே என்று நான் சமாதானப்படுத்தி கொண்டேன். ஆனால் இது பிருந்தாசாரதி இயக்கி இருக்கக்கூடிய இந்த படத்தை பார்க்கிற போது யோசித்து பாருங்கள். பொதுவாக ஆவணப்படம்னா அது போர் அடிக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அலுப்பூட்டக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அதனுடைய ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் கவிக்கோவை பற்றி நிறைய பேர் பேசுகிறார்கள். ஆனால் அது உண்மையிலேயே ஏதோ ஒரு புகழ் மாலை போல அது இல்லை. அதற்குள் ஒரு சரடு நுட்பமாக கோர்க்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் சொல்வதை இன்னொருவர் தொடர்ந்து சொல்வது போன்ற ஒரு எடிட்டிங்கை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். இப்போ இதில் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன்னா அடுத்து வரக்கூடியவர் அதனுடைய தொடர்ச்சியாக ஒன்று சொல்வது போல இருக்கிறது. இது தற்செயலாக அமையாது. நிறைய ஃபுட்டேஜ், அவர் என்னையே 1.5 மணி நேரம் பேட்டி எடுத்தார். ஆனால் சில நிமிடங்கள், அந்த சில நிமிடங்கள் தான் முக்கியம். ஒரு அசலான இந்த திரைக்கலையை தெரிந்த ஒருவர் லிங்குசாமியோடு அவர் நீண்ட காலமாக பயணித்து கொண்டிருக்கிறார். அதை செய்வதில் வியப்பில்லை. ஆனால் அப்படி செய்தால்தான் ஒன்று படமாக ஆக முடியும் என்பதற்கு இந்த ஆவணப்படம் ஒரு சாட்சியம். ஏனென்றால் பார்க்கிற ஒருவருக்கு பல்வேறு உணர்வு மாலைகளை, சிந்தனை மாலைகளை அது உறுத்தாமல், அது மிக இல்லாமல், இன்னும் சொல்லப்போனால் மிகைப்பட கூறாமல், கூறியது கூறாமல் அதை தொகுப்பது என்பது சாதாரண வேலை அல்ல. சினிமாவில் வேலை செய்பவர்களுக்கு அது தெரியும். இப்போ கவிக்கோ பற்றி பேசணும்னா நம்ம யார் வேணாலும் பேசுவோம், நிறைய பேசிகிட்டே இருப்போம். ஆனால் கேட்பது என்பது அது சாதாரண விஷயம் அல்ல. அது அவ்வளவு அழகாக தொகுத்திருக்கிறார். இன்னொன்று, அந்த காட்சி அமைப்பு, ஒளிப்பதிவு
இப்போ உதாரணமாக எல்லார் கையிலையும் டெக்னாலஜி வந்ததுங்கிறது நம்முடைய இந்த காட்சிக்கலையை ஜனநாயகப்படுத்தி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஜனநாயகப்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை, அதே அளவிற்கு மலினப்படுத்தி இருக்கிறது என்பதும் உண்மை. எதை கையில் யார் கையில் கேமரா இருந்தாலும் எதை வேணாலும் எடுக்கலாங்கிறது, அது எப்படி செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபிங்கிற ஒரு விஷயம் மலினப்பட்டு போச்சோ அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் அது. அப்படி பார்க்குற போது ஒவ்வொருத்தருக்கும் அது அவருடைய ஒளி அமைப்பு, அதனுடைய காட்சி அமைப்புக்கு அவர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சிரத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். ஒருவர் பேசுவது போன்ற ஒரு பின்புலத்தில் இன்னொருவர் பேசுவது இருக்கவே இருக்காது இந்த படம் முழுக்க. நான் சில விஷயங்களை, நான் ஒரு ஊடகத்துறையைச் சேர்ந்தவன் என்ற முறையில் நான் இதையெல்லாம் பார்ப்பேன். இதை சொல்வதற்கு காரணம், இந்த படம் தானாக உருவாகிவிடவில்லை. அவ்வளவு பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி அண்ணன் முஸ்தபா அவர்கள் போன்ற ஒருவர் பின்புலத்திலிருந்து நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள், தாஜினூருடைய அந்த பின்னணி இசை, இது எல்லாமாக சேர்ந்து ஒரு மிகச்சிறந்த அனுபவத்தை ஒரு படமாக, கவிக்கோ அவர்கள் என்பதை பற்றிய படம் என்பது ஒருபுறம் இருக்கட்டும், ஒரு கலையாக, ஒரு ஆவணப்படத்தினுடைய இலக்கணங்களோடு இந்த படம் அமைந்திருக்கிறது. இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால், பொதுவாக தமிழில் எடுக்கப்படுகிற ஆவணப்படங்கள், நிறைய படங்களை பார்க்கிற போது அதில் எனக்கு ஒரு சின்ன கேள்வி எப்போதும் இருந்து கொண்டே இருக்கு. நான் நிறைய மேற்கத்திய எழுத்தாளர்களுடைய ஆவணப்படங்களை பற்றியெல்லாம் நிறைய பார்த்துருக்கிறேன். பெரும்பாலும் அவங்களுக்கான ஃபுட்டேஜே இருக்காது. அவர் வாழ்ந்த காலத்தில் அந்த எழுத்தாளர் பெரும்பாலும் ஒரு மேடையில் பேசுகிற ஏதாவது ஒரு காட்சிகள் இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு ஃபோட்டோ கூட ப்ராப்பராக நிறைய எழுத்தாளர்களுக்கே கிடையாது. அப்போ அவர்கள் மறைந்த பிறகு அது போன்ற ஒரு ஆவணப்படத்தை எடுக்கிற போது மற்றவர்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்வது மட்டும்தான் அந்த படத்திற்கான ஒரே சோர்ஸாக இருக்குது. எதுவுமே இருக்காது. நான் மிகப்பெரிய எழுத்தாளர்கள் பற்றின ஆவணப்படங்கள்லாம் பார்த்துருக்கேன். அவர்கள் வாழுகிற காலத்தில் அவருடைய வாழ்வியலோ தோற்றங்களோ காட்சிகளோ மிக மிக குறைவாகத்தான் பதிவாகி இருக்கின்றன. இங்கே வைத்தியநாதன் சார் இருக்கார், ஒரு எழுத்தாளர் அவார்டு வாங்கிட்டார்னா, இல்லை அவருக்கு அவர் மறைஞ்சிட்டாருன்னா அவருக்கு ஒழுங்கான ஃபோட்டோ கூட கிடைக்காது பேப்பரில் போடுறதுக்கு. கேட்டால் ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு மோசமான படம் தான் கிடைக்கும் நமக்கு. அப்படி பார்க்குற போது அந்த போதாமைகள் எல்லாம் வெளியே தெரியாமல் ஒரு கலாபூர்வமாக இந்த படத்தை அவர் எடுத்திருக்கிறார். அதற்கு பின்னால் நின்ற அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை இந்த சபையோடு சேர்ந்து நானும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் நிறைய இடங்களில் திரையிடப்பட வேண்டும், நிறைய பார்க்க வேண்டும். நிறைய இளைஞர்களுக்கு கவிக்கோ அவர்களுடைய வாழ்வியலை பற்றியும் அவருடைய இலக்கியத்தை பற்றியும் சொல்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவணம் இது. நிச்சயமாக நாங்கள் நடத்தக்கூடிய இலக்கிய திருவிழாக்கள், நாங்கள் நடத்தக்கூடிய மாணவர்களுக்கான பயிற்சி வகுப்புகளெல்லாம் இந்த படத்தை திரையிடுவோம் என்பதை நான் நிச்சயமாக இங்கே உறுதி கூறுகிறேன். நண்பர்களே, இங்கு கவிக்கோ அவர்களை பற்றி நிறைய பேச இருக்கிறார். கவிக்கோவை படித்து வளர்ந்த ஒரு பெரிய தலைமுறை, ஒன்றல்ல இரண்டல்ல 3 தலைமுறையினர் இருக்கிறார்கள். அவர் வாழ்ந்த காலத்தில் அவரோடு சேர்ந்து வாழ்ந்தவர்கள், அவருக்கு பின்னால் அந்த தலைமுறைக்கு பின்னால் உருவானவர்கள் என்று 3 தலைமுறையினர் கவிக்கோவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய எண்ணங்களால், சொல்முறையால், மொழி ஆளுமையால், தத்துவ நோக்கால். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு ஜென் கவிதைகள் அல்லது நம்முடைய சூஃபிசம் பற்றியெல்லாம் நிறைய புத்தகங்கள் தமிழில் வருகின்றன. ஆனால் ஜென், சூஃபி போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஒரு முதல் திறவுகோலாக இருந்தவர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் தான். அதை பற்றி எழுதுகிறார், யாருக்குமே தெரியாது. கசல் பற்றி தமிழில் யாருக்குமே தெரியாது, அப்துல் ரஹ்மான் தான் முதல்ல எழுதுகிறார். சூஃபி இலக்கியம் சார்ந்த விஷயங்களே அவர் தான் தமிழில் முதல்ல எழுதுகிறார். அப்போது நான் எனக்குலாம் ரொம்ப சின்ன வயசு அந்த ஜூனியர் விடனில் அவர் எழுதி கொண்டிருந்த அந்த தொடர், அது தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்தமான வாசகப்பரப்பையை மாற்றி அமைத்தது என்று சொல்லலாம். நல்லா யோசிச்சு பாருங்கள், அது ஒரு இலக்கிய தொடர், கவிதை சார்ந்த தொடர், அது ஒரு டிடெக்டிவ் ஜேர்னல், அதில் அந்த தொடர் வருது. அது அவ்வளோ பெரிய வாசகப்பரப்பை இருக்கிறது. இதெல்லாம் ஒரு டெஸ்டிங். எப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் வெகுசனத்திற்கு எழுதி உயரிய தத்துவங்களை கொண்டு செல்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்த எழுத்தாளர்கள். அவர் எங்கேயுமே தன்னை மலினப்படுத்திக்கல, சமரசப்படுத்திக்கல, அல்லது இந்த வாசகர்களுக்கு இது தேவைப்படும், இதை கொடுப்போம் அப்படின்னு அவர் கொடுக்கல. அவர் எதை நம்பினாரோ, எதை எழுத விரும்பினாரோ அதை ஒரு வெகுசன இதழில் எழுதுகிறார். ஒரு ஆசிரியர் விரும்பினால் எதை வேண்டுமானாலும் ஒருவர் பிரசுரிக்கலாம். ஆனால் அது வாசகர்களிடம் வெற்றி பெறுவது என்பது அபூர்வமான ஒரு சம்பவம். அப்படி ஒரு அபூர்வத்தை அப்துல் ரஹ்மான் நிகழ்த்தினார். நீங்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏதோ ஒரு சீரியஸ் ரீடருக்காக எழுதின மாதிரி இருக்கும். அந்த தொடரை 100 வாரம் அவர் எழுதினார். 100 வாரம்லாம் ஒரு வெகுசன இதழில் ஒரு எழுத்தாளருக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க.
அப்போ அவ்வளவு வாசக வரவேற்பு, அவ்வளவு தாக்கம். இன்னொன்று, இந்த ஆவணப்படத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னார்கள். ஒரு கவிதை இயக்கத்தை கொண்டு சென்றார் என்று. எல்லா மகத்தான கவிஞர்களும் பெரிய கவிஞர்களும் அதை செய்திருக்கிறார்கள். பல கவிஞர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வாழ்நாள் முழுக்க தன்னுடைய புகழை தேடி அலைவார்கள். நமக்கு இன்றைக்கி என்ன விருது கிடைக்கும், நமக்கு என்ன அங்கீகாரம் கிடைக்கும், நம்மளை எத்தனை பேர் பார்த்திங்கன்னா நம்ம பக்கம் இருக்காங்க, இதை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள். அப்துல் ரஹ்மான் அதற்கு நேர் எதிரானவர். மாறாக எவ்வளவு இளைஞர்களை அவர் உருவாக்கினார் எழுதுவதற்கு. அவரது எழுத்தால் மட்டுமல்ல, நடைமுறையிலும் அவர் தொடர்ந்து கவிஞர்கள் ஒரு மிகப்பெரிய ஆதர்சமாக, வழிகாட்டியாக அவர் இருந்திருக்கிறார். அதாவது தான் பெற்ற கல்வியை, தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய கவித்துவத்தினுடைய அந்த செழுமையை மற்றவர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கான ஒரு இணைப்பு கண்ணியாகத்தான் இருக்க வேண்டும், ஒரு தளமாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய கனவோடு அவர் செயல்பட்டார். அதை நிறைவேற்றவும் செய்தார். அதனால் தான் அவருடைய தாக்கத்தால் தங்களுடைய படைப்பாற்றலின் கதவுகளை திறந்து கொண்டவர்கள் எண்ணற்ற இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவருக்கு சில குறிப்பிட்ட நம்பிக்கைகள் இருந்தன. இந்த ஆவணப்படத்தில் கூட நான் அதை பற்றி பேசியிருக்கிறேன். ஆனால் சிலருடைய நம்பிக்கைகள் காரணமாக சிலர் மீது ஒரு விலகல் ஏற்படும், ஒரு ஒதுங்கல் ஏற்படும். ஆனால் அப்துல் ரஹ்மான் மீது அது நடக்கவே இல்லை. ஏன் அவரை எல்லோரும் நேசித்தார்கள், ஏன் அவரை எல்லோரும் கொண்டாடினார்கள், இந்த அவையில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவரிடம் எல்லா காலத்திற்குமான ஒரு மானுட பொதுமை ஒன்று இருந்தது. அந்த மானுட பொதுமையை ஒரு நெஞ்சில் தாங்குவது அவ்வளவு எளிதல்ல. எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தின் மேலே நமக்கு கசப்பு வந்துடும், ஏதாவது ஒரு விஷயத்தின் மீது நமக்கு ஒரு விலகல் வந்துடும். ஆனால் அவர் உருவாக்கிய அறம், அவர் காட்டிய அந்த ஒரு மானுட புதுமையினுடைய அன்பினுடைய ஒரு வெளிச்சம், அது எல்லோரையும் ஆட்கொண்டது. உண்மையான அறிஞன் ஒருவனுக்குத்தான், உண்மையான கவிஞன் ஒருவனுக்குத்தான் அந்த பெருமைகள் கிடைக்கும். அப்படி பார்க்கிற போது அவர் நம்முடைய காலத்தினுடைய ஒரு மகத்தான ஆளுமை, ஒரு மகத்தான வழிகாட்டி. அவருடைய சொற்கள் என்றென்றும் எல்லோருடைய இதயத்திலும் நிலைத்து நிற்கும், தலைமுறைகளை தாண்டி நிற்கும் என்று சொல்லி இந்த ஆவணப்படத்தை இவ்வளவு சிரத்தையுடன் தயாரித்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய பாராட்டுக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.